இன்றைக்கி ஜாகிரபிலேருந்து சில வினாக்கள் நம்ம பயிற்சி எடுக்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட எஸ்ஐ எக்ஸாமுக்கான 50 மார்க் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பக்காவாக யூஸ் ஆகும். அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கான 100 மார்க் டெஸ்ட் புக்கும் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே 100 தேர்வுகளை கொண்ட புத்தக வடிவில் மிக குறைந்த விலையில் நான் தான் கொடுத்துட்ருக்கேன். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்படுத்துங்க. வாங்க முதல் வினாவுக்கு போயிடலாம். உலகில் பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா பெற்றுள்ள இடம். ஆப்ஷன் சி, அதாவது 7வது இடம் என்பது சரியான பதில். ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடு. ஆப்ஷன் நம்ம இந்தியா தான், ஆப்ஷன் சி. இந்தியாவின் நிலப்பரப்பு, இந்தியாவுடைய நிலப்பரப்பு ஆப்ஷன் ஏ 32,87,263 சதுர கிலோமீட்டர். புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் நிலப்பரப்பு சதவீதம் எவ்வளோ? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2.4%. இந்திய நில எல்லையின் நீளம். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 15,200 கிலோமீட்டர். இந்தியாவின் எல்லை நாடுகளை சரியாக பொறுத்துக. மேற்கு, வடமேற்கு, வடக்கு, கிழக்கு. மேற்கு திசையில் ஆப்ஷன் பாகிஸ்தான், வடமேற்கு பகுதியில் ஆப்கானிஸ்தான், வடக்கு பகுதியில் சீனா, நேபாளம், கிழக்கு பகுதியில் வங்காளதேசம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? வெரி இம்பார்ட்டண்ட், ஆப்ஷன் பி வங்காளதேசம் என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 8. வங்காளதேசத்துடன இந்திய எல்லையின் நீளம் எவ்வளோ? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 4,156 கிலோமீட்டர். இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுடன் இந்திய எல்லையின் நீளம் என்ன? ஆப்ஷன் பி 106 கிலோமீட்டர். வங்காளதேசத்துடன் அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், ஆப்ஷன் சி இந்தியா. இந்திய கடற்கரையின் நீளம், மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது ஆப்ஷன் பி பாக் நீர் சந்தி. இந்தியா ஒரு ஆப்ஷன் துணைக்கண்டம். அச்ச தீர்க்க பரவலின்படி இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி வடகிழக்கு என்பது சரியான பதில். இந்தியாவின் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 30. புவியானது தன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் கடக்கும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 360. புவியானது ஒரு தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஆப்ஷன் சி 4 நிமிடங்கள். குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துக்கு இடையே உள்ள தல நேர வேறுபாடு. சரியான பதில் ஆப்ஷன் டி, அதாவது 1 மணி நேரம் 57 நிமிடங்கள் 12 வினாடிகள். இந்திய திட்ட நேரத்துக்குரிய தீர்க்க ரேகை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகை. இந்தியாவின் திட்ட நேர தீர்க்க கோடான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகை எந்தன் வழியாக செல்கிறது? ஆப்ஷன் ஏ மிர்சாபூர், அலகாபாத். இந்திய நில பகுதியின் தென்முனை. ஆப்ஷன் பி குமரி முனை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. ஆப்ஷன் டி. இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார். இந்திய நிலப்பகுதியின் வடமுனை என்ன? ஆப்ஷன் டி இந்திரா கோஸ். இந்திரா கோஸ் எங்கு அமைந்துள்ளது?
ஆப்ஷன் ஜம்மு காஷ்மீர். வடக்கு தெற்காக இந்தியாவின் நீளம் என்ன? ஆப்ஷன் ஏ 3214 கிலோமீட்டர். கிழக்கு மேற்காக இந்தியாவின் நீளம் என்ன? 2933 கிலோமீட்டர். இந்தியாவின் மையத்தில் செல்லும் அட்சரேகை. ஆப்ஷன் சி கடகரேகை என்பது சரியான பதில். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம். ஆப்ஷன் ஏ அமராவதி. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஆப்ஷன் பி ஆரவல்லி மலைத்தொடர். உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர். ஆப்ஷன் ஏ இமயமலை தொடர். புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவான மலைத்தொடர் எது? ஆப்ஷன் சி இமயமலை. உலகின் கூரை என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி பாமிர் முடிச்சு. பனி உறைவிடம் என்பது. ஆப்ஷன் ஏ இமயமலை தொடர். ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உலகின் உயரமான சிகரம். மவுண்ட் எவரெஸ்ட். ஆப்ஷன் பி. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம். ஆப்ஷன் ஏ 8848 மீட்டர். கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் உயரம். ஆப்ஷன் சி 8586 மீட்டர். எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? நேபாளம். நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையில் அமைந்துள்ள சிகரம். ஆப்ஷன் சி கஞ்சன்ஜங்கா. காட்வின் ஆஸ்டின் அல்லது K2 சிகரம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி இந்தியா. தௌலகிரி சிகரம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி நேபாளம். நங்க பர்வதம் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ இந்தியா. சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி என்ற உப்பு ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ராஜஸ்தான். அதே கொஷின் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர். தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு. ஆப்ஷன் ஏ 16 லட்சம். தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம். ஆப்ஷன் பி ஆனைமுடி. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம். ஆப்ஷன் பி ஆனைமுடி. ஆனைமுடி சிகரத்தின் உயரம் 2695 மீட்டர். தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு. ஆப்ஷன் ஏ நர்மதை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 50 வினாக்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. குட் லக்.